PPG 302 crop improvement. ஸோ இன்றைக்கி லெக்சர் நம்பர் 13 பார்க்க போகிறோம். என்னென்ன கிராப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சிலி, ராப்சீட் அண்ட் மஸ்டர்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஜிஞ்சிலி பார்க்க போகிறோம். சயின்டிஃபிக் நேம் பார்த்தீங்கன்னா செசாம் இண்டிகம். குரோமோசோம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2n26. சென்டர் ஆஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா. ஸோ வைல்ட் ஸ்பீசிஸ் யூட்டிலைஸ்ட் இன் பிளான் ப்ரீடிங்கை பொறுத்தளவுக்கு 4 இம்பார்ட்டன்ட் வைல்ட் ஸ்பீசிஸ் ப்ரீடிங்லாம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்துருக்கீங்கன்னா செசாம் ஆலைட்டம். குரோமோசோம் நம்பர் வந்து 2n26. இதோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் டு ஃபில்லோடிங். அண்ட் தென் செசாம் மலபாரிக்கம் 2n26. ஆயில் கண்டென்ட் வந்து கம்மியாக இருக்கும், 32% தான் இருக்கும். பட் யூட்டிலைஸ்ட் இன் இன்டியூஸ் மேல் ஸ்டெரிலிட்டியை இன்டியூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா செசாம் லாசினேட்டம். குரோமோசோம் நம்பர் வந்து 2n32. டாலரண்ட் டு ஃபில்லோடி, ட்ரவுட் அண்ட் ஜாசிஸ்ட் ரெசிஸ்டன்ட். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செசாம் ப்ரோஸ்ட்ரேட்டம் 2n26. டாலரண்ட் டு ட்ரவுட்டு. ஓகே, ஸோ இம்பார்ட்டன்ட் வைல்ட் ஸ்பீசிஸ் பார்த்தீங்கன்னா ஆலைட்டம், மலபாரிக்கம், லாசினேட்டம், ப்ரோஸ்ட்ரேட்டம். ஆலைட்டம் வந்து ரெசிஸ்டன்ட் டு ஃபில்லோடி, மலபாரிக்கம் வந்து ஆயில் கண்டென்ட் லோ ஆயில் கண்டென்ட் 32% இருந்தாலும் மேல் ஸ்டெரிலிட்டி இன்டியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். லாசினேட்டம் வந்து 2n32. டாலரண்ட் டு ஃபில்லோடி, ட்ரவுட் அண்ட் ஜாசிஸ்ட் ரெசிஸ்டன்ட். ப்ரோஸ்ட்ரேட்டம் வந்து டாலரண்ட் டு ட்ரவுட்டு. ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்ஸ். ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்தளவுக்கு ப்ரீடிங் ஹை யீல்டிங் வெரைட்டிஸ், டாலரண்ட் டு ட்ரவுட்டு. ஸோ வெரைட்டி ஹை யீல்டிங்காகவும் இருக்கணும், அதே நேரத்தில் டாலரண்ட் டு ட்ரவுட்டும் இருக்கணும். ப்ரீடிங் ஒயிட் சீடர் வெரைட்டிஸ் பார்த்திங்கன்னா ஃபைனஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஆயில் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் ஒயிட் சீடர் லைன்ஸு. ஸோ ஒயிட் சீடர் லைன்ஸில் இருந்தால் நல்ல குவாலிட்டி ஆஃப் ஆயில் நமக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு ப்ரீடிங் பண்ணணும். டெவலப் பண்ணுற மல்டி காப்சூல் பெர் ஆக்சல் அண்ட் மல்டி கார்புலரி வெரைட்டிஸ். ஸோ இது செசாமோட ஃப்ரூட்டை வந்து கேப்சூல்னு சொல்லுவோம். ஸோ நிறைய கேப்சூல் இருக்கும்போது நமக்கு ஈல்டு அதிகமாகும். ஸோ மல்டி காப்சூல் பெர் ஆக்சல் இன்க்ரீஸ் ஆகணும். இல்லாட்டி மல்டி கார்பல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு சீடோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும், அது மூலிமா ஈல்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் மல்டி காப்சூல்ஸ் பெர் ஆக்சல் அண்ட் மல்டி கார்புலரி வெரைட்டிஸ். ரைஸ் வேலை வெரைட்டிஸ் டெவலப் பண்ணணும். ஷார்ட் இன் டியூரேஷன் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். நான் ஷேட்டரிங் வெரைட்டிஸ், ஃப்ரூட் டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஷேட்டரிங் ஆகக்கூடாது. நான் ஷேட்டரிங் வெரைட்டிஸ் டெவலப் பண்ணலாம். ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ் பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் டிசீஸ் பார்த்திங்கன்னா பவுல்ட்ரி மில்லியோ அண்ட் ஃபில்லோடி. ஸோ ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு இன்ட்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் லைன்ஸு. பியூர் லைன் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு TMV4 இது சாத்தூர் லோக்கல்லேருந்து செலக்ட் பண்ணது. TMV5 வந்து ஸ்ரீவைகுண்டம் லோக்கல்லேருந்து செலக்ட் பண்ணது. TMV6 வந்து ஆந்திரா லோக்கல்லேருந்து செலக்ட் பண்ணது. SVPR1 வந்து வெஸ்டர்ன் கார்ட் ஒயிட் சீடர் வெரைட்டிலேருந்து செலக்ட் பண்ணது. ஹைப்ரிடைசேஷன் அண்ட் செலெக்ஷனை பொறுத்தளவுக்கு இன்டர் வெரைட்டியில் பார்த்திங்கன்னா கோயன், TMV3, பையூர்1 இதெல்லாமே இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் செசாம் வெரைட்டிஸ் சூட்டபிள் ஃபார் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா கோவன், TMV3, TMV4, TMV5, TMV6, SVPR1, பையூர்1, VRI1 இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் வெரைட்டிஸ். அண்ட் தென் மஸ்டர்ட் அண்ட் ராப்சீடை பொறுத்தளவுக்கு பிராசிகா ஸ்பீசிஸ். குரோமோசோம் நம்பர் பார்த்திங்கன்னா ஒயிட் ரேஞ்ச் இருக்குது, நிறைய ஸ்பீசிஸ் இருக்கனால. குரோமோசோம் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2n16, 18, 20, 22, 36, 38, 48 இதெல்லாமே இருக்குது. ஸோ கல்டிவேட்டட் டைப்ஸ் வந்து ப்ராடாக டிவைட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் டைப்பு, ஆயில் சீடர் டைப்பு. ஸோ வெஜிடபிள் டைப்பில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேபேஜ், காலிஃப்ளவர், டர்னிப்பு. ஆயில் சீடர் டைப்பில் வந்து ராப்சீட் அண்ட் மஸ்டர்டு. ஸோ வெஜிடபிள் டைப்பு அண்ட் ஆயில் சீட் டைப்புன்றது மொத்தமாக வந்து இருக்க எல்லா பிராசிகேசியஸ் ஃபேமிலியில் நார்மலாக கல்டிவேட்டடை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். வெஜிடபிளில் வந்து கேபேஜ், காலிஃப்ளவர், டர்னிப்பு. ஆயில் சீடில் வந்து ராப்சீட் அண்ட் மஸ்டர்ட். ஸோ இதை தவிர 4 இம்பார்ட்டன்ட் டிப்ளாய்ட்ஸ் இருக்குது அண்ட் தென் 3 அல்லோ பாலிப்ளாய்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன ஃபஸ்ட்டு 4 டிப்ளாய்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராசிகா நைக்ரா, பிளாக் மஸ்டர்டு, பிராசிகா ஒலரேசியே, கேபேஜ், பிராசிகா கேம்பஸ்ட்ரிஸ், ராப்சீடு, பிராசிகா டோர்னி ஃப்ரூட்டு, வைல்டு டர்னிப்பு. அண்ட் தென் 3 அல்லோ பாலிப்ளாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிராசிகா நேப்பஸ் வந்து ராப்சீட் ஆஃப் யூரோப், பிராசிகா ஜூன்சியே வந்து இந்தியன் மஸ்டர்டு, பிராசிகா கேரினேட்டா வந்து அனதர் டைப் ஆஃப் மஸ்டர்டு. ஓகேவா? ஸோ 4 இம்பார்ட்டன்ட் டிப்ளாய்ட்ஸ் என்னென்னா பிராசிகா நைக்ரா, பிராசிகா ஒலரேசியா, பிராசிகா கேம்பஸ்ட்ரிஸ், பிராசிகா டோர்னி ஃப்ரூட்டை. 3 அல்லோ பாலிப்ளாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா பிராசிகா நேப்பஸ், பிராசிகா ஜூன்சியே, பிராசிகா கேரினேட்டா. ஓகே. ஸோ அண்ட் தென் எக்கனாமிக் கேரக்டர்ஸை பொறுத்து ராப்சீட் அண்ட் மஸ்டர்ஸை கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ராப்சீட் பார்த்திங்கன்னா பிராசிகா கேம்பஸ்ட்ரிஸ். குரோமோசோம் நம்பர் பார்த்திங்கன்னா 20. ஸோ
ஸோ இது இந்தியன் ராப்சீடு, இது செல்ஃப் ஸ்டெரைலில் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் ஆயில் சீட் கிராப் ஆஃப் நார்த் இந்தியாவோட இம்பார்ட்டன்ட் ஆயில் சீட் கிராப்பு. இதில் 3 கல்டிவேட்டட் டைப்ஸ் இருக்குது. பிராசிகா கேம்பஸ்டிஸ் வெரைட்டி ப்ரௌன் சர்சன், பிராசிகா கேம்பஸ்டிஸ் வெரைட்டி எல்லோ சர்சன், பிராசிகா கேம்பஸ்டி வெரைட்டி டோரியா. ஸோ பிராசிகா கேம்பஸ்டிஸ் குரோமோசோம் நம்பர் 2N20 இந்தியன் ராப்சீடு, செல்ஃப் ஸ்டெரைல், இம்பார்ட்டன்ட் ஆயில் சீட் ஆஃப் நார்த் இந்தியா. 3 கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ் இருக்குது, ப்ரௌன் சர்சன், எல்லோ சர்சன் அண்ட் டோரியா. And then Brassica napus, chromosome number 2N38, யூரோப்பியன் ராப்சீடுன்னு சொல்கிறோம். இது செல்ஃப் ஃபர்டைல். ஸோ பிராசிகா கேம்பஸ்டிஸ் வந்து செல்ஃப் ஸ்டெரைல், பிராசிகா நேப்பஸ் வந்து செல்ஃப் ஃபர்டைல். ஓகேவா? அண்ட் தென் மஸ்டர்டை பொறுத்தளவுக்கு பிராசிகா நைக்ரா. ஸோ இது வந்து 2N16 பிளாக் மஸ்டர்டு. பிராசிகா நைக்ரா வந்து பிளாக் மஸ்டர்டு. ஸோ 20% ஆயில் இருக்குது. இதை யூஸ்ட் மெடிசனாகவும் யூஸ் பண்ணுறாங்க. பஞ்சன்சி இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோசைட் சினிகிரின்ற பயோகெமிக்கல் இருக்கிறதுனால அதில் பஞ்சன்சி இருக்குது மஸ்டர்டில். இதை தவிர பிராசிகா ஆல்பா, இது ஒயிட் மஸ்டர்டு, குரோமோசோம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2N24. இதோட யங் சீட்லிங் வந்து சாலடாக யூஸ் பண்ணுறாங்க. சார் இதோட யங் சீட்லிங் வந்து யூஸ்ட் அஸ் சாலட். எல்லோ சீடு 30% ஆயில் கண்டென்ட் இருக்குது. அண்ட் தென் ஸோ அடுத்த மஸ்டர்டை பொறுத்தளவுக்கு பிராசிகா ஜூன்சியா. இதோட குரோமோசோம் நம்பர் பார்த்திங்கன்னா 2N36. இது இந்தியன் மஸ்டர்டு. ஸோ 35% ஆயில் இருக்குது. லீவ்ஸ் யூஸ்ட் அஸ் ஹெர்பா யூஸ் பண்ணுறாங்க. கண்டைன் சினிகிரின் இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகே. ஸோ மஸ்டர்டை பொறுத்தளவுக்கு பிராசிகா நைக்ரா பிளாக் மஸ்டர்டு, பிராசிகா ஆல்பா ஒயிட் மஸ்டர்டு, பிராசிகா ஜூன்சி இந்தியன் மஸ்டர்ட். ஓகே. ஸோ மஸ்டர்டை பொறுத்தளவுக்கு ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஈல்டு. ஸோ எல்லா கிராப்பை பொறுத்தவரைக்கும் இதுவும் காம்ப்ளெக்ஸ் கேரக்டர், பாலிஜெனிக் கண்ட்ரோலிங் சிஸ்டம். ஸோ ஐடியல் பிளான்ட் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் நம்பர் அதிகமாக இருக்கணும், பார்ட்ஸ் பர் பிளான்ட் அதிகமாக இருக்கணும், சீட்ஸ் பர் பார்ட் அதிகமாக இருக்கணும், சீட் சைஸ் அதிகமாக இருக்கணும், பிரான்ச்சஸ் கிளைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கணும், பார்ட்ஸ் பர் பிளான்ட் பார்டோட எண்ணிக்கை வந்து ஒரு பிளான்ட்டில் அதிகமாக இருக்கணும், சீடில் ஒரு பார்டில் இருக்க சீடோட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கணும், சீடோட சைஸும் அதிகமாக இருக்கணும். ஸோ இப்படியெல்லாம் இருந்தால் ஹை ஈல்டு நமக்கு கிடைக்கும். அதை தவிர இன்க்ரீஸ் இன் பயோமாஸ் அண்ட் ஹார்வெஸ்ட் இண்டெக்ஸ் அதிகப்படுத்துறதுனால நம்மளுக்கு ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ ஈல்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு காம்ப்ளெக்ஸ் கேரக்டர். ஸோ ஐடியல் பிளான்ட்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு பிரான்ச் நம்பர், பார்ட்ஸ் பர் பிளான்ட், சீட்ஸ் பர் பிளான்ட் அண்ட் சீட் சைஸு, அப்புறம் இன்க்ரீஸ் இன் பயோமாஸ் அண்ட் ஹார்வெஸ்ட் இண்டெக்ஸ். ஸோ இயர்லி மெச்சூரிட்டி இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் மல்டிபிள் கிராப்பிங் சிஸ்டம் நம்ம போக முடியும். அண்ட் தென் ரெசிஸ்டன்ட் டு ஏபயாட்டிக் ஃபேக்டர்ஸை பொறுத்தளவுக்கு ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் விண்டர் ஹார்ட்னஸ் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தென் ரெசிஸ்டன்ட் டு பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தளவுக்கு பவுல்ட்ரி மில்டியா, அல்டர்னேரியா பிளைட் வந்து இம்பார்ட்டன்ட் டிசீசஸ், மஸ்டர்ட் ஏஃபிட் வந்து இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டு. ஸோ இது வரைக்கும் எந்த ரெசிஸ்டன்ட் சோர்ஸும் கண்டுபிடிக்கலை. ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் டெவலப் பண்ணணும். இதுக்கு ஃபியூ ரெசிஸ்டன்ட் சோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ சேட்டரிங் ரெசிஸ்டன்ட், பிராசிகா நேப்பஸ் வந்து ஹைலி ஷேட்டரிங் நேச்சராக இருக்குது. அதுக்கு பிராசிகா ஜூன்சியை வந்து டாலரண்ட்டாக இருக்குது ஷேட்டரிங்க்கு. ஸோ அதை வந்து பிராசிகா ஜூன்சியை வந்து ப்ரீடிங்கில் யூஸ் பண்ணலாம். அதை தவிர இன்க்ரீஸ்ட் ஆயில் கண்டென்ட் அண்ட் குவாலிட்டி. ஸோ ஹை ஆயில் கண்டென்ட் வந்து 45% வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். எல்லோ சீடட் வெரைட்டிஸில் வந்து அதிகமாக ஆயில் இருக்கும். ஸோ அதை வந்து ப்ரீடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு பார்த்திங்கன்னா ஹை எருசிக் ஆசிட் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு ஹை எருசிக் ஆசிட். அதே இது எடிபிள் பர்பஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா லோ எருசிக் ஆசிட் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதை தவிர ஆயிலில் வந்து ரெடியூஸ்டு லினோலினிக் ஆசிட் இருக்க மாதிரியும் பார்த்துக்கணும். அது முக்கியமான விஷயம். ரெடியூஸ்டு லினோலினிக் ஆசிட். ஓகே. ஸோ ஆயில் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு 45% வரைக்கும் ஆயில் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணலாம். எல்லோ சீடட் வெரைட்டிஸ் வந்து அதிகமாக ஆயில் கண்டென்ட் இருக்கும், அதை ப்ரீடிங்கில் யூஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வந்து எருசிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்கணும். எடிபிள் பர்பஸ்க்கு வந்து எருசிக் ஆசிட் வந்து கம்மியாக இருக்கணும். அண்ட் தென் ரெடியூஸ்டு லினோலினிக் ஆசிடும் இருக்கணும். ஓகே. மீல் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு லெஸ் குளுக்கோசைனோலேட் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் மீல் குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு இன்ட்ரடக்ஷன் பார்த்திங்கன்னா ரெஜினா ஃப்ரம் ஸ்வீடன், சிம்பிள் செலெக்ஷன் பார்த்திங்கன்னா சீதா, கிருஷ்ணா, கிராந்தி. ஸோ மீட்டேஷன் ப்ரீடிங்கை பொறுத்தளவுக்கு ரெஜினா, RLM 198 இதெல்லாமே டெவலப் பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு டைம் ரீகால் பண்ணுங்கள். ஸோ செசாம் இண்டிகம், ஜிஞ்சிலி, குரோமோசோம் நம்பர் வந்து 2N26. ஸோ சென்டர் ஆஃப் ஆரிஜின் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கா. வைல்ட் ஸ்பீசிஸ் யூட்டிலைஸ் இன் பிளான்ட் ப்ரீடிங் ப்ரோக்ராம் வந்து செசாம் ஆலட்டம், செசாம் மலபாரிக்கம், செசாம் லாசினேட்டம், செசாம் ப்ரோஸ்ட்ரேட்டம்.
அலாட்டம் வந்து ரெசிஸ்டன்ட் டு ஃபில்லோடி, மெலபாரிக்கம் வந்து இன்டியூஸ் மேல் ஸ்டெரிலிட்டி, லாசினேட்டம் வந்து டாலரண்ட் டு ஃபில்லோடி ட்ரவுட் கேசிஸ் ரெசிஸ்டன்ட், ப்ரோஸ்டேட்டம் வந்து டாலரண்ட் டு ட்ரவுட். ஸோ ப்ரீடிங் அப்ஜெக்டிவ் பொறுத்தளவுக்கு ஹை yielding வெரைட்டிஸு வித் ட்ரவுட் டாலரண்ட், ப்ரீடிங் ஃபார் ஒயிட் சீடட் வெரைட்டிஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபைனஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஆயில் வந்து ஒயிட் சீடட்லேருந்து தான் நமக்கு கிடைக்கும். டெவலப்மெண்ட் ஆஃப் மல்டி கேப்சூல் பெர் ஆக்சல் அண்ட் மல்டி கார்பிலரி வெரைட்டிஸ், ரைஸ் ஃபேலோ வெரைட்டிஸ், ஷார்டரிங் டியூரேஷன் இருக்கணும், நான் ஷார்டரிங் வெரைட்டி, ரெசிஸ்டன்ட் டு டிசீஸ் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டிசீஸ் பவுல்ட்ரி மில்டியூ அண்ட் ஃபில்லோடி. ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு இன்ட்ரோடக்ஷன் ஆஃப்ரிக்கன் லைன்ஸ், பியூர் லைன் செலெக்ஷனில் வந்து TMV4, TMV5, TMV6, SVPR1. ஹைப்ரிடைசேஷன் அண்ட் செலெக்ஷனில் இன்டர் வெரைட்டியில் வந்து CO1, TMV3 அண்டு PYUR1. Sasam variety suitable for Tamil Nadu பொறுத்தளவுக்கு CO1, TMV3, 4, 5, 6, SVPR1, PYUR1, ERI1. Mustard and rapeseed, Brassica species. Chromosome number range பார்த்தீங்கன்னா 2N, 16, 18, 20, 22, 36, 38, 48 வரைக்கும் இருக்குது. ஸோ Brassicaceae ஃபேமிலியை வந்து கல்டிவேட்டட் பிராசிக்காவை பொறுத்து ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் டைப்பு அண்ட் ஆயில் டைப்பு. வெஜிடபிள் டைப்புக்கு எக்ஸாம்பிள் கேபேஜ், காலிஃப்ளவர், டர்னிப்பு. ஆயில் சீடர் டைப்புக்கு வந்து ராப்சீட் அண்ட் மஸ்டர்டு. ஸோ இம்பார்ட்டன்ட் 4 டிப்ளாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராசிகா நைகரா பிளாக் மஸ்டர்ட், பிராசிகா ஒலரேசியா கேபேஜ், பிராசிகா கேம்பஸ்ட்ரிஸ் ராப்சீட், பிராசிகா டோர்னி ஃப்ரூட்டி, வைல்ட் டர்மி. அண்ட் இம்பார்ட்டன்ட் 3 அல்லோ பாலிப்ளாய்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராசிகா நேப்பஸ் ராப்சீட் ஆஃப் யூரோப், பிராசிகா ஜூன்சியா இந்தியன் மஸ்டர்ட், பிராசிகா காரினேட்டா மஸ்டர்ட். ஸோ பட் எக்கனாமிக் ஃபியூச்சர்ஸை பொறுத்து ராப்சீட் அண்ட் மஸ்டர்டை கிளாஸிஃபை பண்ணுறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராசிகா கேம்பஸ்ட்ரிஸ், குரோமோசோம் நம்பர் 2N20, இந்தியன் ராப்சீட், செல்ஃப் ஸ்டெரைல். இதில் 3 கல்டிவேட்டட் ஸ்பீசிஸ் இருக்குது, ப்ரௌன் சர்சன், எல்லோ சர்சன், டோரியா. ஸோ பிராசிகா நேப்பஸ் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் ராப்சீட், செல்ஃப் ஃபர்டைல். மஸ்டர்டை பொறுத்தளவுக்கு பிராசிகா நைகரா பிளாக் மஸ்டர்ட், 28% ஆயில் இருக்குது, மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க. பஞ்சன்சி இருக்குது, ஏன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோசைட் சின்ஜிரின் இருக்குது, சினிகிரின் இருக்குது. பிராசிகா ஆல்பா வந்து ஒயிட் மஸ்டர்டு, யங்ஸ் இல்லிங் வந்து யூஸ்டு சாலட், எல்லோயிஷ் சீடு 30% ஆயில் கண்டென்ட்டு. பிராசிகா ஜூன்சியை வந்து இந்தியன் மஸ்டர்டு 35% ஆயில் இருக்குது. லீவ்ஸ் வந்து யூஸ்டு அஸ் ஹெர்ப் அண்ட் கண்டென்ஸ் சினிகிரின். மஸ்டர்ட் ப்ரீடிங் அப்ஜெக்டிவ்ஸை பொறுத்தளவுக்கு ஹை yield. ஸோ ஐடியல் பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு பிரான்ச் நம்பர், பார்ட்ஸ் பர் பிளான்ட், சீட்ஸ் பர் பாடு, சீட் சைஸு அண்ட் இன்க்ரீஸ் இன் பயோமஸ் அண்ட் ஹார்வெஸ்ட் இண்டெக்ஸு. இயர்லி மெச்சூரிட்டி இருக்கணும், அப்புறம் தான் மல்டிபிள் கிராப்பிங் போக முடியும். ரெசிஸ்டன்ட் டு ஏபயோட்டிக் ஃபேக்டர்ஸை பொறுத்தளவுக்கு ஃப்ராஸ்ட் ரெசிஸ்டன்ட் அண்ட் வின்டர் ஹார்டினஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெசிஸ்டன்ட் டு பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸை பொறுத்தளவுக்கு பவுல்ட்ரி மில்டியூ அண்ட் அல்டர்னேரியா பிளைட் வந்து இம்பார்ட்டன்ட் டிசீஸ். பஸ்டர்ட் ஏஃபிட் வந்து இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்டு. ஹெர்பிசைட் ரெசிஸ்டன்ட் இருக்கணும், சாட்ரிங் ரெசிஸ்டன்ட் இருக்கணும். இன்க்ரீஸ்டு ஆயில் கண்டென்ட் அண்ட் குவாலிட்டியை பொறுத்தளவுக்கு ஹை ஆயில் கண்டென்ட் 45% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணலாம். எல்லோ சீடட் வெரைட்டிஸில் வந்து ஹை ஆயில் இருக்கனால அதை வந்து ப்ரீடிங்கில் யூஸ் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு வந்து எருசிக் ஆசிட் வந்து அதிகமாக இருக்க மாதிரியும், அண்ட் எடிபிளுக்கு வந்து எருசிக் ஆசிட் வந்து லோவாக இருக்க மாதிரியும் பார்த்துக்கிறணும். மீல் குவாலிட்டிக்கு வந்து லெஸ் குளுக்கோஸ் அனலைட் கண்டென்ட் இருக்கணும். ப்ரீடிங் மெத்தட்ஸை பொறுத்தளவுக்கு இன்ட்ரடக்ஷன் வந்து ரெஜினா, சிம்பிள் செலெக்ஷன் வந்து சீதா, கிருஷ்ணா, கிராந்தி. மியூட்டேஷன் ப்ரீடிங்கை பொறுத்தளவுக்கு ரெஜினா, RLM 198. ஓகேவா? ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.